டாரடிக் சூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அப்படின்ற டாபிக். பகுதி ஆள பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலக்கண பகுதியிலேருந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வகுப்பாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது 9ஆம் வகுப்பினுடைய சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது தான். முதல்ல சொல்லும் பொருளும்ல குரம், பள்ளு இது ரெண்டு என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிற்றிலக்கிய வகைகள். நடந்து முடிஞ்ச குரூப் 2 தேர்வில் வந்துட்டு கீர்த்தனைகள் அப்படின்றது சிற்றிலக்கிய பகுதியா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் கேள்வி வந்து போயிட்டு இருந்தது. இது 11th வந்து சிறப்பு தமிழ் பகுதியில் பார்த்திங்கன்னா அது வந்து சிற்றிலக்கியம் அப்படின்னு இருக்குது. ஆனால் மற்றபடி இந்த கீர்த்தனைகள் பாடுறது அப்படின்றது பக்தி இலக்கியம் அப்படின்ற நிறையா விஷயங்கள்லாம் வருது. ஸோ புக்கில் வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தைகளுமே ரொம்ப முக்கியம். ஸோ குரம், பள்ளு இது ரெண்டுமே சிற்றிலக்கிய வகைகள். 3 இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 இனம் அப்படின்னா துறை, தாளிசை, விருத்தம். இது 3 தான் என்னது அப்படின்னா மூவினம் அப்படின்னு சொல்லுவாங்க. துறை, தாளிசை, விருத்தம். திறம் எல்லாம், இப்போ ஒருவேளை இந்த திறம் எல்லாம் அப்படின்றத பிரித்து எழுத சொல்லலாம். திறம் எல்லாம் அப்படின்றத பிரித்து எழுதணும்னா என்ன வரும்? திறம் கூட்டல் எல்லாம். திறம் கூட்டல் எல்லாம். சிறப்பெல்லாம்னா சிறப்பு கூட்டல் எல்லாம். சிந்தாமணி, சிதறாத மணி அப்படின்னு எதை சொல்கிறாங்க? சீவக சிந்தாமணியே சொல்கிறாங்க. சிந்தாமணி, சிந்தாமணி அப்படின்னு சொல்கிறது சிதறாத மணி. அடுத்ததான் இது வந்து 2 பொருளை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா சிந்தாமணி அப்படின்றது சிந்தாத மணியையும் சீவக சிந்தாமணியையும் என்ன செய்யுது அப்படின்னா குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கொஷின் கேட்கலாம், சிந்தாமணி என்பதன் இரு பொருள் அப்படின்னு கொடுத்தா ஆப்ஷன்ஸ் வேறு கொடுக்கலாம். அப்போ சிந்தாமணி அப்படின்றது சிதறாத மணி, சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐம்பெருங்காப்பியங்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ குரம், பள்ளு இது ரெண்டும் சிற்றிலக்கியம். 3 இனம் அப்படின்றது ஒரு தொகைச்சொல்லாக கொடுக்கலாம். 3 இனம்னு கொடுத்து கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்து மாற்றலாம். துறை, தாளிசை, விருத்தம். திறமெல்லாம், சிறப்பெல்லாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக சிந்து அப்படின்றது ஒரு வகையான இசைப்பாடல், காவடி சிந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிந்து அப்படின்றது ஒரு வகையான இசைப்பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. காவடி சிந்து பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னா அண்ணாமலையார். அடுத்ததாக குந்த அப்படின்னா உட்கார அப்படின்னு அர்த்தம். குந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை பாஷைகள் எல்லாம் குந்து அப்படின்னா உட்கார அப்படின்னு அர்த்தம். கந்தம் அப்படின்னா மனம் அப்படின்னு அர்த்தம். கந்தம்னா மனம்னு அர்த்தம். இதே இது நெடி அப்படின்னா நாற்றம்னு அர்த்தம். நெடினா நாற்றம். மிசை அப்படின்னா மேல். மிசைனா மேல். விசனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கவலை. அடுத்தது யாக்கை அப்படின்னா உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கடம்னால என்ன அர்த்தம் அப்படின்னா உடம்புன்னு தான் சொல்லுவாங்க. புணரியோர் அப்படின்னா தந்தவர். புன்புலம் அப்படின்னா புல்லிய நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாட்கு அப்படின்னா இறைவன் தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. தாள் அல்லது தாட்கு இது ரெண்டுமே என்னது அப்படின்னா முயற்சியை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி இறைவன் தாட்கு அப்படின்னா அது ஆளுமையும் குறிக்கக்கூடியது. தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னு சொல்கிறது குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழுடையவர்களாக விளங்குவார்கள் அப்படிங்கிறது. அடுத்ததா மா அப்படின்றது. மான்றது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி. மா அப்படின்றதுல 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் மேன்மை, அளவு, அழகு, வண்டு, துகள் அந்த மாதிரி நிறைய பொருட்களை கொண்டதாக இருக்கும். அப்போ மா அப்படின்றது வண்டு. அந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் ரொம்ப முக்கியம். நம்ம அதை அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். மது அப்படின்றது தேன். வாவி அப்படின்னா பொய்கை. மதுனாலும் தேன் தான். நரை அப்படின்னாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா தேன் தான். வாவினா பொய்கை. குளம் அப்படிங்கிறதான். வாவின்றது பொய்கை, குளம். வளர் முதல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நெற்பயிர் அப்படின்னு அர்த்தம். வளர் முதல்னா வளர்ந்து வரக்கூடிய அந்த பயிர், நெற்பயிர். தரளம் அப்படின்னா முத்து. தரளம்னா முத்து. பணிலம்னா என்னது? சங்கு. வரம்பு அப்படின்றது வரப்பு. களை அப்படின்னா கரும்புன்னு சொல்கிறாங்க. களைனா கரும்பு. கானா சோலை. குழை அப்படின்னா சிறு கிளையை குறிக்கக்கூடியதான் குழை. அரும்புனா மலர், முட்டு இதெல்லாம் குறிக்கக்கூடியது. மாடுனா பக்கம். இன்னொரு பொருள் என்ன? மாடு அப்படின்றது செல்வம் அப்படின்ற ஒரு பொருளையும் குறிக்கும். அதே மாதிரி மாடு அப்படின்றது மாடுன்றது பக்கத்தையும் என்ன செய்யுது அப்படின்னா குறிக்குது. நெருங்கு வளை அப்படின்னா வளைனால என்ன அர்த்தம் அப்படின்னா சங்கு அப்படின்னு அர்த்தம். பணிலம்னால என்ன அர்த்தம்? சங்கு. இதே மாதிரி அடுத்தடுத்த பாடங்களில் ஒரே பொருள் தரக்கூடிய சொற்களை நம்ம நல்லா கவனித்து வச்சுக்கணும். பணிலம்னாலும் சங்கு, வளைனாலும் சங்கு. கோடு அப்படின்றது குளக்கரை. இந்த கோடு அப்படின்ற வார்த்தை மலையையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். வரை, மலை இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஆடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீராடும் அப்படின்னு அர்த்தம். ஆடும்னா நீராடும். மேதி அப்படின்னா எருமை அப்படின்னு சொல்கிறாங்க. மேதினா எருமை. துதைந்து எழும் அப்படின்னா கலக்கி எழும். கன்னி வாழை அப்படின்னா வாழை, இது வந்து மீனை குறிக்கக்கூடியது. கன்னி வாழை அப்படின்றது இளமையான வாழை மீனை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக சூடு அப்படின்னா நெல்லரிக்கட்டு. சூடு அப்படின்னா நெல்லரிக்கட்டு. சுரிவலைனா சங்கு. நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்தோம்.
பணிலம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க? சங்குன்னு சொன்னாங்க. பணிலம்னா சங்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வலைனால் என்ன அர்த்தம் அப்படின்னா சங்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? சுரிவலைனாலும் சங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம என்ன தெரியும்? மதுனா நமக்கு தேன்னு தெரியும். மதுனா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா தேன்னு தெரியும். நரைனாலும் தேன்னு தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வேரினாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா தேன்னு தான் அர்த்தம். பகடு அப்படின்னா எருமக்கடான்னாங்க. மேதினா எருமைன்னாங்க. பகடுனா எருமக்கடா. இப்போ நம்ம நண்பர்கள்ட்ட பேசி சிரித்து விளையாடும் போது திட்டும் போது கூட இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அடிக்கடி நம்ம பயன்படுத்திகிட்டே இருந்தோம்னா அது நம்ம ஞாபகத்தில் இருக்கும். எப்பயும் போல் யூஸ்வலி எருமை அப்படிலாம் சொல்லாமல் மேதி பகடு அப்படின்னு சொல்லி விளாண்டோன்னா அது வந்து நம்ம மனசில் இருக்கும். பகடுனா அப்போ எருமக்கடா, மேதினா எருமை. பாண்டில்னா வட்டம், சிமயம் அப்படின்னா மலை உச்சி, நாளிகேரம் அப்படின்னா தென்னை. இது ரொம்ப முக்கியமானது. நாளிகேரம் அப்படின்றது தென்னை. நரந்தம் அப்படின்றது நாரத்தையே குறிக்கக்கூடியது. கோழி அப்படின்னா அரசமரம். சில நேரங்களில் பொருத்துகளை கொடுத்து கேட்கலாம். நாளிகேரம்னா தென்னை, நரந்தம்னா நாரத்தை, கோழினா அரசமரம், சாலம் அப்படின்றது ஆச்சா மரம், தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம், இரும்போந்து அப்படின்னா பருத்த பனை மரம், சந்துனா சந்தன மரம், நாகம்னா நாகமரம், காஞ்சினா ஆற்றுப்பூவரசு. அதே மாதிரி கலர் நிலம் அப்படின்னா பண்படாத நிலம், நவிழல் அப்படின்னா சொல்லல், வையம்னா உலகம், மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல். அடுத்து இயற்றுக அப்படின்றாங்க. செய்க, இயற்றுகனா செய்க. மின்னாலை, மின்னலை போன்றவளை, மின்னால் ஒளிரமாட்டாள் அப்படின்றது. தணல் அப்படின்னா நெருப்பு, தணலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது நெருப்பு. தாளி அப்படின்றது சமைக்கும் கலன். அதனால தான் முதுமக்களை அந்த பானைகளில் வைக்கக்கூடியது முதுமக்கள் தாளின்னு சொன்னாங்க. அணித்து அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தவிர்க்க ஒனா அப்படின்னா தவிர்க்க இயலாத அப்படின்னு அர்த்தம். யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும் அப்படின்றது. அதே மாதிரி மைவனம் அப்படின்னா மலைநெல் அப்படின்னு அர்த்தம். மைவனம் வளர்முதல் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? வளர்ந்து வரக்கூடிய நெற்பயிர்னு சொன்னோம். மைவனம் அப்படின்னா மலைநெல், வனம்னா மலை, அந்த காடுகளை குறிக்கக்கூடிய. மைவனம்னா மலைநெல். முருகியம் அப்படின்னா குறிஞ்சிப்பறை. இது ரொம்ப முக்கியமானது. முருகியம் திருமுருகாற்றுப்படை, குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் வந்து முருகன், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகியம் அப்படின்னா குறிஞ்சிப்பறை. பூஞ்சினை அப்படின்னா பூக்களை உடைய கிளை. சிறைன்னு அர்த்தம் அப்படின்னா இறகு. சாந்தம்னா சந்தனம். அடுத்ததா பூவை அப்படின்றது நாகனவாய் பறவை. பூவைனா நாகனவாய் பறவை. பொலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காடு அப்படின்னு அர்த்தம். பொலம்னா காடு, பொலம்னா அழகு. எழில்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அழகு. கவினால் என்ன அர்த்தம்? அழகு. வனப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? அழகு. வனப்பு அப்படின்னாலும் என்ன அர்த்தம்? அழகு. பொலம் அப்படின்னாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா அழகுன்னு தான் அர்த்தம். பூவை அப்படின்றது நாகனவாய் பறவை. அதே மாதிரி அடவின்னா என்ன அர்த்தம்? காடு. சோலைன்னா என்ன அர்த்தம்? காடு. கானா என்ன அர்த்தம்? காடு. அதே மாதிரி கடறு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காடு. இது நாலுமே காடை குறிக்கக்கூடியது. முக்குழல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றாலான குழல்கள் தான் என்னது அப்படின்னா முக்குழல். அதே மாதிரி அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொலி அப்படின்றது தானிய குவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. உலைனா ஒரு வகை மான். இப்போ நம்ம 3 பார்த்துருப்போம். மேதினா எருமை, பகடுனா எருமைக்கடா, உலை அப்படின்றது ஒரு வகையான மான். இந்த பொலம் அப்படின்றது கவின், எழில், இதெல்லாமே அழகை குறிக்கக்கூடியது. சோலை, காடு, அடவி, கான், கானகம், இது எல்லாமே காடை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக வாய் வெறி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சோர்வால், டயர்டால் வாய் வந்து உளரும் நமக்கே சில நேரங்களில். அதுக்கு பேர் வாய் வெறி அப்படின்னு அர்த்தம். குருளை அப்படின்னா குட்டி. சிங்கத்தினுடைய குட்டியை தான் என்ன சொல்லுவாங்க? குருளைன்னு சொல்லுவாங்க. இணைந்து, இந்த இணைந்து அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து சுற்றுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் இணைந்து அப்படின்னா துன்புறுறது அப்படின்னு அர்த்தம். இது தமிழினுடைய ஒரு சிறப்பு சொல்லாகவே இது பார்க்கப்படுது. இணைந்து அப்படின்னா துன்புறுதல். உயங்குதல் அப்படின்னா வருந்துதல் அப்படின்னு அர்த்தம். உயங்குதல் அப்படின்னா வருந்துதல். படிக்குற அப்படின்னா நிலத்தில் விழ. படிக்குற நிலத்தில் விழ. கோடுன்னு என்ன அர்த்தம்? கொம்பு. அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடியும் கோடு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா பார்த்துருந்தோம். கோடு அப்படின்றது குளக்கரை அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ஒரு பொருளில் என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா பார்த்துருந்தோம். கோடுனா குளக்கரை. இப்போ இங்கே கோடு அப்படின்றது என்ன குறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொம்பு அப்படின்னு குறிக்கிறாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும். எனக்கு குழப்பக்கூடிய வார்த்தைகள் இனிமேல் கேள்விகள் எப்படி வேணுமானாலும் வரலாம். அதே மாதிரி நம்ம இப்போ தான் பார்த்தோம். வேரினா என்ன சொன்னாங்க? தேன்னு சொன்னாங்க. மதுனா என்ன சொன்னாங்க? தேன்னு சொன்னாங்க. நரைனாலும் தேன்னு சொன்னாங்க. இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்க? முருகுனாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முருகன்னா இனிமே அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகு அப்படின்றதும் தேனை குறிக்கக்கூடியது. கல், மலை. அதே மாதிரி முருகன் என்றால் அழகன்னே சொல்லுவாங்க. அப்போ முருகு அப்படின்ற வார்த்தைக்கு தேன், மனம், அழகு, இந்த 3 பொருளையுமே குறிக்கக்கூடியது. தேன், மனம், அழகு.
அடுத்ததா மல்லல் அப்படின்னா வளம், மல்லல் அப்படின்னா வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லல்னா வளம். செருனா வயல், இந்த செரு அப்படின்னா போர்க்களம் அப்படின்னு அர்த்தம். கரிக்குருத்து அப்படின்னா யானை தந்தம், கரிக்குருத்து, கரினா யானை, குருத்து அப்படின்னா அதனுடைய தந்தத்தை குறிக்கக்கூடியது. போர் அப்படின்னா வைக்கோர் போர் அப்படின்றாங்க. புரைதப குற்றமின்றி, புரைனா என்ன அர்த்தம்? குற்றம்னு தான் அர்த்தம். வலுனாலும் குற்றம். புரைதப அப்படின்னா குற்றமின்றி அப்படின்னு அர்த்தம். இதையே நம்ம இன்னொரு பொருளை சொல்லணும்னா வளாநிலை அப்படின்னு அர்த்தம், குற்றமின்றி. தும்பி அப்படின்னா ஒரு வகையான வண்டு அப்படின்னு அர்த்தம். துவரைனா பவளம், மறை அப்படின்றது தாமரை மலரை குறிக்கக்கூடியது. விசும்புனா வானம், இதுக்கு எதிர்ச்சொல் என்ன? அசும்பு அப்படின்றது நிலத்தை குறிக்கக்கூடியது. மதினா நமக்கு தெரியும் நிலவு, திங்கள்னா நமக்கு தெரியும் நிலவு. மதியம் அப்படின்றது என்னது அப்படின்னா நிலவை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததா தீபம் அப்படின்றாங்க. தீபம்னு என்ன அர்த்தம்? விளக்கு. தீபம் அப்படின்னா விளக்கு. சதிர் நடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சதிர் நடனம் புரிய கண்டேன். சதிர்னால என்ன அர்த்தம்னா நடனம் தான். தாமம் அப்படின்றாங்க. தாமம்னா என்ன அர்த்தம்? மாலை. முத்துடை தாமம், தாமம்னா என்ன அர்த்தம்னா மாலை, மலர்களை உடைய மாலை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தெங்கு அப்படின்னா தேங்காய். நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்தோம் நாளிகேரம்னா தென்னைன்னு பார்த்தோம். தெங்கு அப்படின்னா தேங்காய். இசைனா புகழ். பண்னால் என்ன அர்த்தம்? இசைன்னு தான் அர்த்தம். வர்க்கை பலாப்பழம். நெற்றி அப்படின்னா உச்சி அப்படின்னு அர்த்தம். நெற்றினா உச்சி. மால்வரை அப்படின்றாங்க. மால்வரை, வரைனா நமக்கு தெரியும் மலைன்னு அர்த்தம். அப்போ மால்வரை அப்படின்னா பெரிய மலை. மடுத்துனா பாய்ந்து. கொழு நதி திரண்ட நதி. மறுப்பு அப்படின்னா கொம்பு. மறுப்பு அப்படின்னா கொம்பு. வெறின்னு அர்த்தம்? மனம்னு அர்த்தம். வெறினா மனம். வெறி அப்படின்றது மனம். முருகு அப்படின்றதுக்கும் நம்ம மனம் அப்படின்ற ஒரு பொருளை என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்துருந்தோம். கழனினா வயல். செருனால் என்ன அர்த்தம் அப்படின்னா வயல்னு தான் அர்த்தம். செரினா சிறந்த. இரிய அப்படின்னா ஓட அப்படின்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமான வார்த்தை இருன்றது, இரிய அப்படின்றது ஓட. சூள், சூள் அப்படின்னா கரு அப்படின்னு அர்த்தம். சூள்னா கரு. அடிசில் அப்படின்னா சோறு. அடிசில் அப்படின்னா சோறு. அதே மாதிரி பாடி மடமகள் பான்மகருக்கு பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால், புகவுனாலும் உணவாக அப்படின்னு அர்த்தம். அடிசில்னா சோறு. மடிவுனா சோம்பல். மடிவு அப்படின்னா சோம்பல் அப்படின்னு அர்த்தம். கொடியன்னார் அப்படின்னா மகளிர். கொடியன்னார் அப்படின்னா மகளிர். நற்றவம் அப்படின்னா பெருந்தவம், நல்ல கூட்டல் தவம்னு சொல்லுவாங்க. ஸோ பெருந்தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டம் அப்படின்றது ஒன்றனுடைய எல்லையாக பார்க்கப்படுது. வெற்றம் அப்படின்றது வெற்றி. வெற்றம் அப்படின்றது வெற்றி. இதே இது பெற்றம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பசு அப்படின்ற ஒரு பொருளையும் குறிக்கும். கிணறு அப்படின்ற ஒரு பொருளையும் என்ன செய்யும் அப்படின்னா குறிக்கும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அள்ளல் அப்படின்றாங்க. அள்ளல் அப்படின்னா சேரு. அள்ளல்னா சேரு. பழனம் அப்படின்னா வயலை குறிக்கக்கூடியது. நமக்கு தெரியும் செருனாலும் வயல் தான், பழனம் அப்படின்னாலும் வயல் தான், கழனி அப்படின்னாலும் வயல் தான். அள்ளல்னா சேரு. அள்ளல்னா சேரு. வெறி அப்படின்னா அஞ்சி. பார்ப்பு அப்படின்னா குஞ்சுகள் அப்படின்னு அர்த்தம். இயல்பாக நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி, அதாவது அந்த சேர மன்னனுடைய நாட்டில் அந்த மலர்கள் பூத்திருக்கிறது அப்படின்னு திடீர்னு பூக்கிறது பார்த்து தண்ணியில் பார்க்கும்போது நெருப்பு பிடிக்கிற மாதிரி தெரியுமா. அது இயல்பாக அதை நெருப்புன்னு நினச்சிட்டு அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த பறவை தன்னோட குஞ்சுகளை அந்த சிறகுக்குள்ளே மறைத்துக்கணும். இயல்பாக அந்த தாமரை மலர் அந்த கலரில் சூரிய ஒளியில் மின்றது அப்படின்றது இயற்கை. இதில் கவிஞர் தன் கருத்தை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. நாவலோ அப்படின்றது நாள் வாழ்க அப்படின்றது மாதிரி எழுப்பக்கூடிய ஒரு வகையான வாழ்த்து. இசைத்தாள் அப்படின்னா ஆரவாரத்தோடு கூவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓமேனி சொல்லியிருப்பாங்க. நந்து அப்படின்னா சங்கு. பணிலம்னா சங்குன்னு சொல்லியிருந்தாங்க. நந்துனால என்ன அர்த்தம் அப்படின்னா சங்கு. கமுகம் அப்படின்னா பாக்கு. முத்தம் அப்படின்னா முத்தை குறிக்கக்கூடியது, இதுவும் ஓமேனி. புரிசை அப்படின்னா மதில். புரிசைனா மதில். அணங்கு அப்படின்னா தெய்வம். அணங்குனா தெய்வம். சில்காற்று அப்படின்னா தென்றல். சில்காற்றுனா தென்றல். புலைனா சாளரம். புலை சாளரம் இது ரெண்டுமே எதை குறிக்கக்கூடியது? ஜன்னலை குறிக்கக்கூடிய. ஜன்னல்ன்றது ஒரு வட சொல்னால நம்ம புலை சாளரம்னு சொல்லுவோம். மாக்கால் அப்படின்னா பெருங்காற்று. முன்னீர் அப்படின்னா கடல். நல்லா கவனிக்கணும், இந்த பனை அப்படின்றது மரத்தை குறிக்கும், இந்த பனைன்றது முரசை குறிக்கும். இது ரெண்டுமே என்ன செய்யலாம்? மயங்கொலி பிள்ளைகளில் கேட்கலாம். கயம் அப்படின்னா நீர்நிலை. கடம் அப்படின்னா உடம்பு. கயம்னா நீர்நிலை. ஓவு அப்படின்னா ஓவியம். நியமம் அப்படின்னா அங்காடி, கடைத்தெருவை குறிக்கக்கூடியது. அடுத்ததா விண் அப்படின்னா வானம். ரவி அப்படின்றது கதிரவன். உடுபதினா அமாவாசை அந்த மாதிரிலாம் குறிக்கக்கூடியது இருக்குல்ல, அதில் ரவி அப்படின்றது கதிரவன், பருதியை குறிக்கக்கூடியது. இதுக்கு பருதி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது கதிரவனுக்கு, பருதி. விண்ணுனா வானம். கமுகம்னா பாக்கு. அறம் அப்படின்னா நற்செயல். வெகுளி அப்படின்றது சினத்தை குறிக்கக்கூடியது. ஞானம்னா அறிவு. விரதம் அப்படின்னா நம்ம மேற்கொண்டு இருக்கக்கூடிய நன்னெறி அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்ததா நசை பெரிதுடையார் நல்கலும் நல்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நசை அப்படின்னா என்ன அர்த்தம்னா விருப்பம். இதே இது நசை அப்படின்னு வரும்போது இது சொல்லி செயலபடையாக மாறிடும். ஒரு பெயர் சொல் எப்படி சொல்கிறது, ஒரு வினையெச்ச சொல்லாக மாறும். விரும்பி அப்படின்னு மாறும். நல்கல் அப்படின்னா வழங்குதல். பிடினா பெண் யானை, வேளம்ன்றது ஆண் யானை, யா அப்படின்றது ஒரு வகையான மரம், பாலை நிலத்தில் வளரக்கூடிய ஒரு மரத்தை குறிக்கக்கூடியது. பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும்னு அர்த்தம். ஆறு அப்படின்றது வழியை குறிக்கக்கூடியது. அடுத்ததா இதோட 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் முடியுது. நம்ம 10ஆம் வகுப்பு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.